ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு கொண்டக்கடலையை வச்சு 65 பண்ணலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு அந்த கொண்டக்கடலை வச்சு 65 போடுவோம். அதுக்கு முதல்ல ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 65 மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா அப்படி பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, இப்படி எல்லாம் பிணைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் கொண்டக்கடலையை போட்டு இதில் நல்லா பரட்டி விடுவோம். ஊற வச்ச கொண்டக்கடலை தான். எல்லாத்தையும் நல்லா போட்டு இப்படி பிணைஞ்சி விட்டுக்கலாம். பிணைஞ்சி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ கொண்டக்கடலை 3/4 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊறின கொண்டக்கடலை எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்தால் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். இதுதான் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு காமிச்சா அடிக்கடி இதே தான் நீங்களே செய்வீங்க. வீட்டில் கூட யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க, நீங்களே இதே தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சும்மா உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் சாப்பாடுக்கு தொட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க.